ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படிங்கிற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க நம்ம மனம் தளராம இடையூறு எதுவுமே இல்லாம விடாமுயற்சியோட உழைச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா நமக்கு விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புறங்காட்டி ஓட விட்டுறலாம். வெற்றிங்கிறது நிச்சயமா வரும். மடித்தற்று மாண்ட உழைப்பின் மடிமடி கண்மாண்டதற்று தொழில். சோம்பல் இல்லாம விடாமுயற்சியோட நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் குடுத்தீங்கன்னா, கடின உழைப்பை தந்தால், நம்ம நினைக்கிறத விட செயல் வந்து கைகூடி வரும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதன்படி இன்னைக்கு உழைப்பாளர் தினத்தப்ப நமக்கு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்றோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ப்ராஜெக்ட் கிரீன் இங்க் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஓட டெஸ்ட் சீரிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஷெட்யூல் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே நான் உங்களுக்கு இந்த குரூப் 1 ஓட டெஸ்ட் சீரிஸோட ஷெட்யூல் உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வந்து வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது. உங்களுக்கு கிளாஸும் எடுப்பாங்க. எதுக்காகன்னா கான்செப்ட் கிளாரிட்டிக்காக. இப்போ ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற பார்ட் எடுத்திருக்கீங்க. அது உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. பாளையக்காரர் புரட்சி யார் யார் கூட ஃபைட் பண்ணாங்க. இதெல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி நீங்க நல்லா படிச்சிருவீங்க. அதுக்கு நம்ம சும்மா வைவா வாய்ஸ் மாரி வச்சலாம். இத படிச்சுட்டு வாங்க. 10த்ல இது கவர் ஆகுது, 12த்ல இது கவர் ஆகுது, வெங்கடேசன் சார் புக்ல இது கவர் ஆகுது. இத மட்டும் நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வைவா வச்சுக்கலாம். இதே நீங்க எக்கனாமிக்ஸ் வந்தீங்கன்னா, அ இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, ரெப்போ ரேட்ட இன்கிரீஸ் பண்ணா என்ன ஆகும்? டிக்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? இந்த மாரி கான்செப்ட் கிளாரிட்டிக்காக உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இந்த வாரம் நீங்க என்ன டெஸ்ட் எழுத போறீங்களோ, அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் கிளாரிட்டிக்காக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் மனப்பாடம் பண்ணணும். கற்றலில் கேட்டல் படிக்கிற நம்ம வாய் விட்டு படிக்கிறத விட கேட்டல் இனிது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்ஸரா நீங்க ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாரி கேட்க கேட்க உங்களுக்கு அது மைண்ட்ல நிக்கும். அப்போ ஒரு பாடத்த படிக்க சொல்றாங்கங்கும்போது நீங்க அத படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க அத ஃபுல்லுமே ரிவிஷன் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கான்செப்ட் கிளாரிட்டிக்காக பார்க்கணும். இந்த ஒரு பாயிண்ட் இருக்கே, சிலபஸ்ல இந்த ஒரு பாயிண்ட் இருக்கே, இத எங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? சயின்ஸ் விடுங்க. ஏன்னா ஒரு 5 மார்க் தான் கேட்கறாங்க. இருந்தாலும் ஈவன் 1 மார்க் மேட்டர்ஸ்னாலும், அது வந்து நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஷெட்யூல்லயே பார்த்தீங்கன்னா, எது வந்து அதிகமான கான்சன்ட்ரேட் பண்றாங்களோ, எதுல அதிகமான மார்க் கேட்கறாங்களோ வெயிட்டேஜ் படி, அதுதான் நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்காங்களே, அததான் நம்ம பிரையாரிட்டி குடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க்கோட சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க்கையும் கொஞ்சம் வந்து திணிச்சு தான் நம்ம இத பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ன்னு இருக்குன்னு வைங்க. ஜியோகிராஃபி 5 மார்க் தான் கேட்கறாங்க. ஸோ ஜெனரலா குரூப் 2 இந்த மாரி இருக்கும்போது, நீங்க இது குரூப் 1ன்னு பார்க்காம நீங்க குரூப் 2, 2ஏ பிரிலிம்ஸ் படிக்கிறவங்க கூட நீங்க இதுலயே படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராவா தான் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோமே தவிர, கம்மியாகாது. குரூப் 4ஏ இப்ப ரொம்ப அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க. அதனால குரூப் 2 படிக்கிறவங்களும் இதே பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமா. ஓகேங்களா? அவங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ் வரும்னாலும், தமிழுக்கு தனி கோர்ஸ் இருக்கு. நீங்க அதுல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இந்த டீடைல் சொல்லிடுறேன். ஸோ இந்த பேரிடர் மேலாண்மை எங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அத வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். தென் மேத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப சிம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னா, உங்களுக்கு இதுவரையில கேட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதோட ஒர்க் அவுட் பண்ணியே இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இத பார்த்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆன்சர் வரலைன்னா கீழ இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இது பாருங்க. இது வந்து எப்படி இருக்கும்னா, டாபிக் வைஸா இருக்கும். எல்லாமே சிம்ப்ளிஃபிகேஷன்ல இருந்து பெர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ஏரியா வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், லாஜிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ் வந்து எல்லாமே இதே மாரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்க நம்ம ஷெட்யூல் பாருங்க. நம்ம ஷெட்யூல்ல எப்ப எல்சிஎம், ஹெச்சிஎஃப் வருதோ, அப்ப நீங்க இந்த பார்ட்ல இருக்கிற எல்சிஎம், ஹெச்சிஎஃப் மட்டும் படிங்க. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு குடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேர் டூ ஸ்டடியும் உங்களுக்கு குடுத்துருவோம். அதுக்கப்புறம் வெங்கடேசன் சார் புக்ல எங்கெங்க படிக்கணும், ஸ்பெக்ட்ரம் புக்ல எங்க படிக்கணுங்கிறது அந்தந்த டாபிக் வரும்போது மேம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா இத படிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி குடுத்துருவாங்க. ஸோ சிலபஸ்ல இருக்கிற லைனுக்கு நீங்க எங்க படிக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டிய வந்து மேம் உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம கிளாஸ் வந்து பார்க்குறோம். கான்செப்ட் கிளாரிட்டிக்காகவும், இந்த டாபிக்க நான் முடிக்கணும்னா எங்கெங்கேல்லாம் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எங்கெங்கேல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா?
இது வந்து நியூ பேட்டர்ன்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த ஏரியால எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கறது வந்து நம்ம 2026ல இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சேஃப் ஸ்கோர் பத்தி நம்ம எதுவுமே யோசிக்க கூடாது. நமக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம லெவல் பெஸ்ட்டுக்கு சிலபஸ ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணிடுறோம். கவர் பண்ணிட்டு அப்பியர் ஆகுறோம் வித் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் வரணும்னா ஸ்மார்ட் ஒர்க் வித் ஹார்ட் ஒர்க் போடணும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த டைம்ல முடிக்க முடியுமா, அந்த டைம்ல முடிக்க முடியுமா, அப்படி படிச்சா முடியுமா, இப்படி படிச்சா முடியுமா, ரொம்ப டஃபா போறாங்களே அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்கக்கூடாது. இதுதான் ஷெட்யூல். இந்த வாரம் நீங்க இதுக்காகத்தான் ஓட போறீங்க. இந்த 4 நாள் இந்த மட்டும் தான் நீங்க படிக்க போறீங்க. இது தொடர்பான விஷயங்கள் மட்டுமே தான் நீங்க படிச்சுட்டு இருக்க போறீங்க. இது தொடர்பான விஷயத்தோட கிளாஸஸ் மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. இது மட்டும் தான் உங்க மைண்ட்ல கிளாரிட்டியா இருக்கணும். ஓகேங்களா? சோ பாருங்க, டெஸ்ட் 1 எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா 9ஆம் தேதி. சோ இன்னையில இருந்தே உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ரெக்கார்ட் கிளாஸாவோ இல்ல லைவ் கிளாஸ் ஆகவோ உங்களுக்கு கிளாஸஸ் வந்து குடுத்துருவாங்க. கான்செப்ட் கிளாரிட்டிக்காக படிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு இந்த கான்செப்ட்ல நான் ரொம்ப வெல் வெர்ஸ்டா இருக்கேன். நான் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். கிளாஸஸ் வேணும்னா நீங்க கிளாஸ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, YouTubeல போட்டதுக்கு அப்புறம் பாருங்க. 2x ஃபாஸ்ட்ல வச்சு பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க. ஏதாவது வொர்க் பண்ணும்போதோ, ஹவுஸ் ஒய்ஃப் ஏதாவது வொர்க் பண்ணும்போதோ, டிராவல்ல இருக்கும்போதோ, உங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ இது மேக்ஸிமம் இது டெஸ்ட் சீரிஸ் தான். அந்த டெஸ்ட் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், இது படிச்சா போதுங்கிற ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1 சிலபஸ் பாருங்க. 9ஆம் தேதி, அடுத்தது 15ஆம் தேதி வச்சிருக்கேன். அப்புறம் 21, 28 இந்த ஒரு 4 டெஸ்ட்ங்கும்போது உங்களுக்கு நெறைய டைம் இருக்கும். அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு நாள் முன்னாடி முன்னாடி நான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டேட்ட பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ சிலபஸ் வைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் இந்த 1ல இருந்து 13 டெஸ்ட் வரையில இருக்கிற ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கான தனித்தனியான டெஸ்ட் இருக்கு. ஓகே. யூனிட் 1, யூனிட் 2 இது ரொம்ப கம்மியான வெயிட்டேஜ்னால 2யும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். 3க்கு தனியா, 4க்கு தனியா, 5க்கு தனியா, 6க்கு தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம்னா, யூனிட் 6 தான் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் யூனிட் 4 வந்து ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ இத நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது இந்த ஷெட்யூல் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாவே ஷெட்யூல் அனுப்புறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நெறைய பேர் டிரைவ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. நான் லாஸ்ட்டா கண்டக்ட் பண்ண தமிழ் பேட்ச் ஆகட்டும், இல்ல ஏபிஎஸ் சீரிஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஷெட்யூல் போட்டேன். பட் நீங்க ஓப்பன் ஆகலைன்னு நெறைய பேர் சொல்றனால, நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ஷெட்யூல் வந்து ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் டெஸ்ட் ஷெட்யூலு. நீங்க வாரம் ஒரு டெஸ்ட்டான்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட்டுக்கு நான் நெறைய கேப் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு விஷயம் நல்லா பழக்கப்படணும்ல. அதுக்கப்புறம் நீங்க சீக்கிரம் பண்ணிருவீங்க. ஸோ இந்த 4 டெஸ்ட்டுமே நீங்க சீக்கிரம் முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்தடுத்த டெஸ்ட் போர்ஷனுக்கு நீங்க போய்க்கிட்டே இருங்க. ஸோ அப்பனா தான் உங்கனால இத எப்ப முடிக்க முடியும் அப்டின்னா, செப்டம்பர் 1 வரையில நம்ம கொண்டு போலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரிவிஷன், மாடல் இதுதான். ஸோ இடையிலயுமே நீங்க ரிவிஷன் பண்றதுக்கான டைம் நீங்க தான் எடுத்துக்கணும். அதனால தான் இவ்ளோ கேப் டைம் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? அத நீங்க தான் ஷெட்யூல் பண்ணணும். நாங்களும் முடிஞ்ச வரையில அந்த பழைய டெஸ்ட்ல இருந்து ரிவிஷன் குடுத்துட்டே இருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்து கன்டினியூவா வைவா கிளாஸஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க அத வந்து வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? இதான் வந்து டெஸ்ட்டோட சிலபஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வருது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். யூனிட் 6ல இருக்கக்கூடிய சங்ககாலம் முதல் இக்காலம். ஸோ சங்ககாலம் முதல் இக்காலம் வரையில இதுவே பெரிய டாபிக் இல்லைங்களா? ஸோ அதனால இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 9 நாள் இருக்கு. ஓகே. இஃப் சப்போஸ் ஏதாவது இதுல மிஸ் பண்ணீங்கன்னா, எதெல்லாம் ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபேக்ட்டுக்கெல்லாம் ஒரு நோட் போட்டு வச்சிருப்பீங்களா? இயர்க்கெல்லாம். அந்த மாதிரி இதுக்கு மிஸ்ட் அவுட் டாபிக்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுட்டு, எதெல்லாம் மிஸ் பண்றீங்களோ, அத அடுத்தடுத்த டெஸ்ட் வரும்போது மறுபடியும் அத நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரை படிக்கிறக்கே நீங்க 6 to 12ல தமிழ் புக் படிக்கணும். அதுக்கப்புறம் எத்திக்ஸ் புக் படிக்கணும். சோ அத்தனையுமே பாசிபிளா அப்படின்னா பாசிபிள் கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பிளிட் அப் பண்ணி படிக்கிறது பாசிபிள். ஓகேங்களா? அதே மாரி எல்லா 6 to 12 வரையில இருக்கிற திருக்குறள் நீங்க படிக்கணும். எல்லாமே இந்த ஒரு 9 நாள்ல ஒரே மாரி படிக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்னா நாட் பாசிபிள். தென் ஒய் ஆர் யூ கிவிங் இன் டெஸ்ட் ஷெட்யூல்னா அப்படி இருந்தா தான் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். சோ அதனால நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்காக தான். ஏன்னா அதோட சேர்த்து நீங்க கையோட சிம்ப்ளிஃபிகேஷன் பெர்சன்டேஜ் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின மட்டும் பார்த்தீங்கன்னாவே சிம்ப்ளிஃபிகேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சம் இருக்கு. ஒரு 70 சம்முக்கு மேலேயே இருக்கும். நீங்க வந்து ஒவ்வொன்னா போட தேவையில்ல. இப்ப இந்த ஒரு சம் போட்டீங்க, தப்பில்லாம போட்டீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு போடுங்க. இன்னொரு சம் இது மேல பார் வந்த மாரி இருக்கும். அந்த மாரி மாடல மட்டும் ஒண்ணு போட்டுருங்க. மீதி எல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிருங்க. மேத்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க அந்த மாரி ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? சோ அத ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாரி சம்ஸ்க்குலாம் ட்ரிக் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மேம் வந்து கிளாஸ்ல சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து சம் வந்து நீங்களே பார்த்துக்கிற மாரி தான் இருக்கும். டவுட் அப்டின்னா தாராளமா நீங்க டெலகிராம் குரூப்லயோ, மேம்க்கோ சொல்லலாம். இண்டிவிஜுவலா
என்னோட நம்பருக்கு கூட நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி நான் அனுப்புறேன். என்ன சம் டவுட்டா இருக்குங்கிற மாரி நீங்க கேட்டுக்கலாம். தாராளமா. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது யூனிட் 6 தான். இது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இதெல்லாம் வெங்கடேஷன் சார் புக்ல இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களா இருந்தா கூட அது படிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸ்பெக்ட்ரம் படிச்சாலும் ஓகே தான். தொடக்க கால கிளர்ச்சிகள்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. அதிலிருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. தீரன் சின்னமலையில இருந்தும், அதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மன், பூலித்தேவர் இதுல இருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இந்த பார்ட்டுக்கும் வெங்கடேசன் சார் புக்கையும் படிச்சுட்டு 10th புக்கையும் படிங்க, 12th புக்கையும் படிங்க. இதெல்லாம் வேர் டு ஸ்டடியில இருக்கும். நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெண்களின் பங்கு, 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல தமிழகத்துல நடந்த சமூக அரசியல் இயக்கங்களோட பரிமாண வளர்ச்சி, திராவிட இயக்கங்கள் இது எல்லாமே நீதி கட்சி எல்லாமே வெங்கடேசன் சார் புக்ல நல்லாவே கொடுத்திருக்காங்க. 10th புக்லயும் கவர் ஆயிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து படிக்கலாம். பெரியார், அண்ணாவை பத்தி புக்ல இருக்கிறத தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ணாவோட இதழ்கள், பெரியாரோட இதழ்கள், அதை காலவரிசைப்படுத்துக இந்த மாதிரி தானே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஸோ இது ஃபுல்லுமே நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கு. நீங்க பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து யூனிட் 6 முடிஞ்சதுக்கு அப்புறம் யூனிட் 5க்கு கான்சென்ட்ரேட் பண்றோம். அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு எக்கனாமி. அதுலயும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு தான் அதிகமா கேட்கறாங்க கொஸ்டின். ஏன்னா இப்பெல்லாம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தானே கேட்கறாங்க. ஸோ இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுலயும் ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெடியூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் வருது. வளர்ச்சி நிர்வாகம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருது. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்ப HDIல நம்ம எங்க இருக்கோம், இது எல்லாமே நீங்க எங்க பார்க்கலாம்னா அழகா தமிழரசு மேகசின்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். தமிழக அரசு ஓட 4 ஆண்டு சாதனை 5 ஆண்டு சாதனைன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுல இருந்து தான் ரிப்பீட்டா வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. லாஸ்டா நடந்த குரூப் 2A மெயின்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தமிழரசு மேகசின்ல இருக்கிறதையே தான் வருது. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதுவுமே தமிழரசு மேகசின்ல இருந்து இருக்கிறத தான் கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ்டா ஓகே தமிழ் கரண்ட் அஃபேர்ஸா முதல்ல நீங்க தமிழரசு மேகசினை முடிங்க, அப்புறம் நியூஸ் பேப்பர் படிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களாவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நமக்கு ஒரு அஸ்திர மாதிரி, அதை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனையும் இறங்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க 5 இயர் பிளான். 5 இயர் பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th புக்லயே இருக்குது. அது போக மட்டும் இல்லாம நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியலும் 5 இயர் பிளான் வந்து நீங்க படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்பெல்லாம் எப்படி கேக்குறாங்கன்னா டார்கெட் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து நமக்கு அச்சீவ் கோல் வச்சிருந்தோம் அதோட பர்சன்டேஜ் இந்த மாதிரி நியூமரிக்கலா ப்ளே பண்றாங்க. ஸோ நியூமரிக்கலா ப்ளே பண்றதுனால நீங்க எல்லாத்தையுமே படிச்சு ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு படிச்சு எழுதி வச்சுக்கணும். நோக்கம், யாரோட மாடல், இது எல்லாமே மகப் பண்ற ஏரியாஸ். ஸோ இதுக்கு கிளாஸ் தேவையில்லை. பட் இது எங்க இருக்கு, இதை எப்படி ஈஸியா மக்கப் பண்ணலாங்கிற மெத்தடை வந்து உங்களுக்கு மேம் சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? நித்தி ஆயோக், பிளானிங் கமிஷன் இதெல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப டாப் அப் அப்ரோச்னா என்ன, பாட்டம் அப் அப்ரோச்னா என்ன, அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் டிஃப்ரெண்டா நமக்கு இருக்கும். அப்படி புதுசா படிக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கான கிளாஸஸ் வந்து மேம் எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசினா RBI பத்தி, பிஸ்கல் பாலிசி கவர்மெண்டோடது. ஸோ இதெல்லாம் என்ன, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கான்செப்ட் பேஸ் வந்து நீங்க கிளியரா இருக்கணும். ஏன்னா கான்செப்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறையவே கேட்கப்படுது எக்கனாமிக்ஸ் ஏரியாவை பார்த்தோம்னா. ஆனா எக்கனாமிக்கா இல்ல வந்து எக்கனாமிக்ஸ் கான்செப்டா இல்ல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனா எது மேலோங்கி நிற்கும், எது ப்ரிவைல்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த சண்முகம் துரைராஜன் கேஸ் மாதிரி நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரிவைல்ஸ் சொன்னாங்களா, எங்கே டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ப்ரிவைல்ஸ். ஸோ அதனால நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக வச்சிருக்கோம். ஸோ நம்ம சிலபஸ் ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது நம்ம ஒட்டுமொத்த டாஸ்க். அதுல எதுல அதிகமா கொஸ்டின் கேக்குறாங்களோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ரிப்பீட்டா ரிவிஷன் பண்ணி அதுல மறக்கிறத நோட்ஸ் எடுத்து வைக்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க். அதை டெஸ்ட் போட்டு பார்த்து டெஸ்ட்ல ஏதாவது டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க, நம்ம படிக்காத ஏரியா டெஸ்ட் கவர் ஆகுது, இல்ல நம்ம படிக்காத ஒரு ஏரியாவை மேம் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் சொல்றாங்கன்னா அதை நோட் பண்ணி, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அதை எப்படி நோட் பண்றது, அதை மறக்காம எப்படி நம்ம வச்சுக்கிறது, டெஸ்ட் போடுறது, டெஸ்ட்ல ஏதாவது தப்பு பண்ணா அதை ரிவிஷன் பண்றது எப்படி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றது தான் டாப்பருக்கு. ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம், பட் டாப்பர்ல உங்களோட ஏரியாவில் ஒரு நல்ல ரேங்கிங்ல வாங்குறதுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு சிவா புக்கு. நான் இங்கேயும் சரி எங்கேயும் சரி சொல்றேன், நம்ம அகாடமியும் சரி வேற எந்த அகாடமியா இருந்தாலும் சரி, மெட்டீரியல்னு ஒன்று வாங்கி அதையே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது என்னை பொறுத்த வரையிலும் அது சரியா வராது. ஏன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் இருக்கு, கையில வந்து நெய்யை வச்சுட்டு வெண்ணெய் கலையிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இல்ல வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிறதா, சாரி பழமொழி மாதிரி சொல்லிட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். நமக்கு பாருங்க அழகா வெங்கடேசன் சார் புக் இருக்கு, சிவா சார் புக் இருக்கு, பாலிட்டி
என்சிஇஆர்டி புக் இருக்கு. இது அப்படியே தமிழ்ல வந்துச்சு. நிறைய பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது அந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே தவிர ஒரு மெட்டீரியல் எப்பவுமே இங்க பாருங்க ஒரு ஜூஸ் எடுக்கிறாங்க, ஒரு ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஜூஸ் எடுக்கிறாங்க. அந்த ஜூஸ்ல எல்லாமே வந்துராது. ஹோல் ஃப்ரூட்ல தான் நமக்கு எல்லாமே இருக்கும், எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்க புக்ஸை வந்து பார்க்கணும். படிச்சுட்டு சிலர் வந்து ஹைலைட் பண்ணி படிப்பீங்க, சிலர் தனியா நோட்ஸ் எழுதி வச்சு படிப்பீங்க. அது உங்களோட விஷயம். எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ, இண்டிவிஜுவலுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நான் டெஸ்டோட ஷெடியூல் மட்டும் சொல்லலான்னு தான் பார்த்தேன். பட் நிறைய பேர் மெட்டீரியல் தருவீங்களா, பிடிஎஃப் தருவீங்களான்னு கேட்டே இருக்காங்க. அது வந்து சரியான வழி கிடையாது. அழகா ஸ்டாண்டர்ட் புக் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுல சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி படிச்சுட்டு போயிடணும். அவ்வளவுதான். கட்டாயமா உங்ககிட்ட வெங்கடேசன் சார் புக் இருக்கணும், இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் இருக்கணும், இல்லைன்னா அதோட தமிழாக்கம் இருக்கணும், இல்லைன்னா நீங்க ஏதோ படிச்சு அந்த நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிற நோட்ஸ் கம்ப்ளீட் நோட்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பாஷிவா சார் புக் இருக்கணும். ஸோ இது எல்லாமே உங்க கையில கட்டாயமா இருக்கணும். சிலபஸ் நீங்க தலைகீழா சொல்லணும். தலைகீழா சொல்லணும்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னா அது சிலபஸ்ல இருக்கு. இப்ப ஹெல்த் ரிலேட்டடா ஒரு ஸ்கீம் வருது, ஹெல்த் ரிலேட்டடா ஸ்கீம் வருது, நம்ம கரண்ட் அஃபேர்லையும் கேட்கலாம். யூனிட் 5ல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக் growth, இப்ப டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth, எக்கனாமிக் சர்வே வந்திருக்கு. ஸோ எக்கனாமிக் சர்வே நம்ம படிக்கணும், அதுல இருந்து கொஸ்டின் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். யூனியன் பட்ஜெட்டும் நம்ம படிக்கணும். ஆனா ரொம்ப அதிகமா எதுக்குதான் ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கணும்? தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், இதுல தான் படிக்கணும். அக்ரிகல்ச்சர்ங்கிற ஒரு வார்த்தை எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. அப்ப அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் படிக்கணும். அக்ரிகல்ச்சர்ங்கும் போது எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கோ அதெல்லாம் நீங்க கவர் பண்ணி படிக்கணும். அதுதான் நமக்கு என்ன எதுல கொடுத்துருக்காங்க, வேர் டு ஸ்டடியில வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர்ங்கிறது எங்கெங்க இருக்கு, 9th புக்ல கவர் ஆகுது, 11th புக்லயும் கவர் ஆகும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நில சீர்திருத்தங்கள்லாம் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா எங்கெங்க கவர் ஆகுது. ஸோ இந்த 6, 9, 11 புக் மட்டும் படிச்சா பத்தாது. ஏன் தெரியுங்களா? இப்பெல்லாம் வந்து கமிட்டிஸ் கேட்கறாங்க. 1960s இருந்து உருவான கமிட்டி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நல்லாவே தெரியும் கிராம சபை கூட்டங்கள் தான். நகர சபை கூட்டமும் ஒரு 4 நாள் வந்து நடைபெறுது. டிசம்பர் 10, அதுக்கப்புறம் அம்பேத்கர் பிறந்த தினத்தப்போ ஒண்ணு. சோ இந்த மாதிரி 4 தினங்கள் நடைபெறுது. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்க மேம் தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் லட்சுமிகாந்த் புக்ல தான் வந்து இருக்கு நமக்கு. சரிங்களா? சோ கமிட்டிஸும் 1960க்கு மேலே போட்ட கமிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 2001, 2012 வரையிலுமே வந்து கமிட்டிஸ் இருக்கு. சந்து கமிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க முடிச்சா மட்டும்தான் ஃபுல்லும் முடிச்ச மாதிரி அர்த்தம். சோ அதனால ஸ்டாண்டர்ட் புக் படிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ நோட்ஸ் தேடி அலையாம அழகா ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். எக்கனாமி படிக்கணும்னா கான்செப்ட் கிளாரிட்டி, இங்க பாருங்க அக்ரிகல்ச்சர்ங்கிற வேர்டு இருக்கு. ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி படிக்கணும். இது அப்படியே எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, எல்லா சோசியல் ப்ராப்ளமும் சிவா புக் இருக்கு. அவ்வளவுதான். எக்கனாமி ரிலேட்டடா 11th புக், 12th புக், ஸ்கூல் புக் படிக்கிறீங்க. கான்செப்ட் கிளாரிட்டியா இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கணும். சிவா புக் படிக்கணும். அவ்வளவுதான். நமக்கு என்ன முடிஞ்சு போச்சு? யூனிட் 5 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் யூனிட் 6 முடிச்சிட்டோம். அடுத்து யூனிட் 5 முடிச்சிட்டோம். யூனிட் 6ல டஃப்பான டாபிக்னா இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையில் தான். அதுக்கு டஃப்பா இருந்தாலும் எல்லாத்தையும் படிக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவது நீங்க படிச்சு வச்சிருக்கணும். பேசிக்கான சில கொஸ்டின்ஸ் படிச்சு வச்சிருக்கணும். 6 to 12ல இருக்கிற திருக்குறளாவது நீங்க படிச்சு வச்சிருக்கணும். இப்போ இந்த 6ம் படைக்கு உறுதியானது, நாட்டின் சிறப்புகளாக இவை 4ம், இவை 3ம் சொல்றாங்க இல்லையா? இதை காலவரிசைப்படுத்தி கேட்கறாங்க. ஐ மீன் காலவரிசைனா அதை அரேஞ்ச் சீக்வன்ஸா கேட்கறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற திருக்குறள்ல யாவது தேடி ஸ்மார்ட்டா நீங்க படிக்கணும். சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? சரி, 5 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6வது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து 5th டெஸ்ட் வரை நம்ம என்ன பண்றோம்? ரிவிஷன் பண்றோம். சோ எந்த அளவு நம்ம படிக்கிறோம், எந்த அளவு ஹார்ட் ஒர்க் போடுறோம், எந்த அளவு ஸ்மார்ட் ஒர்க் போடுறோங்கிறத விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த அளவு ரிவிஷன் ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் ரிவிஷன் பண்றோம். நம்ம ஷெட்யூல்ல வந்து 6வது டெஸ்ட் ரிவிஷன் பண்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இப்ப 5 இயர் பிளான் படிச்சுட்டீங்கன்னா அந்த வேல்யூஸ் உங்களுக்கு மறந்துடும். ஓகேங்களா? இப்ப 4வது டெஸ்ட் எப்பப்பா? 28ஆம் தேதி 4வது டெஸ்ட்னா நீங்க வந்து இது ஒரு 25ஆம் தேதி படிச்சுட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு 27ஆம் தேதி படிக்கலாம், தப்பில்ல. அடுத்த டெஸ்ட் போகும்போது இப்ப 2ஆம் தேதியா 1ஆம் தேதி மறுபடியும் இந்த வேல்யூஸ் படிங்க, தப்பில்ல, மறக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரியும் நீங்க படிச்சுக்கலாம். இப்ப நிதி ஆணையம் இதுல இருக்கிற சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சனோட பேரெல்லாம் படிக்கிறீங்களா? சேர்மனோட
ஆர்டர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மறக்கிற மாதிரி இருக்கிற கண்டென்ட் அதை நீங்களாவே ஒரு டைம் ரிப்பீட் ரிவிஷன் எடுத்துக்கணும். ஃபேக்டை நீங்க எந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு மறக்காது. அந்த அளவு நம்ம துல்லியமா அங்க போய் இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகாது. கன்ஃபியூஸ் ஆகாட்டி என்ன ஆகும், நமக்கு டைம் ஆட்டோமேட்டிக்கா மிச்சமாயிரும். டைம் மிச்சமானாவே நம்ம அது மேக்ஸ் வேற ஏதாவது போடலாம். அது உங்களுக்கு ஒரு 5-6 மார்க்கை வந்து அப்லிஃப்ட் பண்ணும். ஸோ ரிப்பீட் ரிவிஷன் பண்றது நமக்கு மறக்காம இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த கொஸ்டின்கான ஆன்சரை சீக்கிரம் சூஸ் பண்றதுக்கான ஒரு வழியாவும் இருக்கும். அப்ப நீங்க சீக்கிரமாவே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து மிச்சமாகும். அந்த டைம்ல நீங்க ஏதோ ஒரு மேக்ஸ் போடலாம், இல்ல வேற ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா பாலிட்டி. அந்த அடுத்த ப்ரிஃபரன்ஸ் பாலிட்டி. நிறைய டைம் படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி படிச்சவங்கள பாலிட்டி லக்ஷ்மிகாந்த்ல அப்படியே தலையில நீங்க சொல்வீங்க. சோ இது இப்ப வந்து பஞ்சாயத்து ராஜ்ல என்ன பண்றாங்க, 1994 ஆக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனையும் கேக்குறாங்க. அதுக்குன்னு முதல்ல எடுத்தோன்னே இது எல்லா செக்ஷனையும் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. டெய்லி ஒரு 10 படிங்க. அவ்வளவுதான். எப்படி திருக்குறள் மாதிரி அந்த மாதிரி டெய்லி 10 அப்படி நீங்க படிக்கிறீங்க. ஓகேவா? அப்ப நமக்கு ஞாபகம் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஞாபகம் இருக்கும். மேட்ச் வந்து அட்லீஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுற மாதிரியாச்சும் உங்களுக்கு வரும். சோ அந்த மாதிரி நம்ம படிக்கலாம். டிபிஎஸ்பில இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸும் நீங்க படிக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஐஎன்எம்க்குமே வந்து வெங்கடேசன் சார் புக் இருக்கு, நீங்க இதை படிச்சுக்கலாம். நமக்கு தெரியும் அம்பேத்கர்னா இதுதான் கொஸ்டின், இது வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டான கொஸ்டின், இதுல இருந்து தான் ரிப்பீட்டா கேக்குறாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இது வந்துக்கலாம். நேரு, காமராஜர், ஆசாத், அதுக்கப்புறம் வந்து பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், இது எல்லாமே. சுபாஷ் சந்திர போஸ் பத்தில 10th புக்லயே கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க, தமிழ் புக்ல கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கவர் பண்ணுங்க. எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கறத இந்த இந்த இதுவும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுக்கும்போதே இது நான் கொடுத்துருவேன். இது ஃபுல்லு படிங்க. இப்போ எனக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் புக் தான் நான் படிச்சுட்டேனே, எனக்கு ஸ்கூல் புக் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. இந்த சங்கர் லிக்னாரு அது அந்த மாதிரி அவங்க 76 நாள் ஃபாஸ்டிங் இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்புறம் டேபிள் கண்டென்ட், அது அப்புறம் புக் பேக்ல இருந்து அப்படியே கொஸ்டின் வருது. அதனால நீங்க ஸ்டாண்டர்ட் புக் வந்து ஒரு கண்ணா இருந்துச்சுன்னா இன்னொரு கண்ணு ஸ்கூல் புக்கா தான் இருக்கணும். ஓகேங்களா? உங்க மூச்சு மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சிலபஸும் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க பண்ணும். ஒரு நாளுக்கு வந்து 3 மணி நேரம் சாப்பிடுறோமா, 3 வேளை சாப்பிடுறோமா, அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது நீங்க டெய்லி படிக்கணும். ஓகேங்களா? எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்கிறத விட எந்த அளவு சிலபஸை முடிச்சிருக்கீங்க, எந்த அளவு ரிப்பீட் ரிவிஷன் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். சரிங்களா? சோ அவ்வளவுதான். சரி, அதுக்கப்புறம் பாலிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது சயின்ஸ். சயின்ஸ் பாருங்க, இந்த இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு புக் பேக்கு, பாக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது மட்டும் நீங்க பாருங்க. அது மட்டும் போதும். ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி முடிச்சிருங்க. டெஸ்ட் 2 பாருங்க. அடுத்தது ரிவிஷன் வந்துருச்சு. ஸோ இடையில நமக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கு. ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சோடனே யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கு. அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் நீங்க எந்த அடிப்படையில படிக்கணும், 6வது யூனிட், 4th யூனிட், 5th யூனிட், 3rd, அப்புறம் 1st, 2nd. ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 3 இருக்கு. விட்ட போர்ஷன்ஸ்ல இதை படிங்க. இது பாருங்க, இதுக்கு 4 நாள், இதுக்கு 3 நாள், இந்த மாதிரி டைம் வந்து ஒதுக்கிருக்கேன். நீங்க பாத்துக்கங்க. சரிங்களா? அடுத்து மாடல் எக்ஸாம்ஸ். ஸோ இது ஃபுல்லுமே ஒரு ஒரு இலக்கா வச்சுக்கோங்க. இதை முடிக்கிறோம், இந்த டெஸ்ட் ஷெட்யூல் முடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்ல, இது வந்து ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. 7867945526. ஸோ கிளாஸ் வந்து கான்செப்ட் கிளாரிட்டிக்காக இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. வெயிட்டிங்காக இருந்தால் வெயிட் பண்ணுங்க, நான் திரும்பி கூப்பிடுறேன். ஓகேங்களா? ஸோ கிரீன் இங்க்ல சைன் பண்றதுங்கிறதா நம்மளோட முக்கியமான கனவா இருக்கும். 2026ல நம்ம அழகா ஒரு குரூப் 1 போஸ்டிங்க்கு போயிடணும். தமிழ் எழுதலாமா, இங்கிலீஷ்ல எழுதலாமலாம் கேட்காதீங்க. மேம் தமிழ்ல இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல மாத்தி எழுதலாமாலாம் கேட்காதீங்க. அதுக்கான ப்ராக்டிஸ் தான் மந்த்லி போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்க அந்த பேட்ச்லையும் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இன்னொரு வீடியோல கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்ஸ் எப்பவுமே ஆத்தென்டிக் சோர்ஸை தான் நீங்க நீங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அது என்ன ஆத்தென்டிக் சோர்ஸ், அந்த பார்ட்டை நீங்க எங்க படிக்கணும் முதல் கொண்டு மேம் சொல்லிடுவாங்க கிளாஸ்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் கட்டாயமா நம்ம வைக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆது பிவைக்கு டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும். ஓகே, சின்ன பிள்ளை மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். டக்குன்னு கொஸ்டின் கேட்பேன், நீங்க ஆன்சர் சொல்லணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து இண்டிவிஜுவல் கைடன்ஸ் ஃபாலோ அப்னா இண்டிவிஜுவலா நான் உங்களுக்கு இப்போ டெஸ்ட் 1ஓட டேட் 9ஆம் தேதி வந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. திரும்ப எவ்வளவு மார்க்குன்னு சொல்லுங்க. ஸ்டார்டிங் டைம் எண்ட் டைம் என்ன வச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம தான் வந்து ஒருத்தங்க வந்து பின்னாடியே போயிட்டு இருந்தா தான் நீங்க முடிக்கிறீங்க. ஏன்னா நான் ஒரு குரூப்ல போட்டு விட்டுட்டேன்னா யார் என்ன பண்றீங்க, எப்படி படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20 பேர், நான் ஒரு 30 பேர் ஜாயின் பண்றேன்னா அவ்வளவுதான் லிமிட் வச்சிருக்கேன். ஸோ 30 பேர் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எத்தனை பேர் டெஸ்ட் எழுதுறீங்க?
அந்த வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால இண்டிவிஜுவல் கைடன்ஸ் அண்ட் ஃபாலோ அப் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டுகளுமே 3 இருக்கு. அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்டும் இருக்கு. சரிங்களா? ரிவிஷன் டெஸ்ட் இடையில இடையில வர்றது 3 டெஸ்ட். டோட்டல் மாடல் டெஸ்ட் 3. யூனிட் வைஸ் டெஸ்ட் 6 யூனிட் இருக்குங்களா? 7 யூனிட் இருக்கா? அந்த ஒவ்வொன்னுக்கும் யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லா டீடைல் நான் சொல்லிட்டேன் இதுலயே. ஓகே. ஏன்னா நெறைய கால் பண்ணும்போது எனக்கு வெயிட்டிங் கால் வருது. அதனால ஒரு வீடியோவா நான் போட்டுட்டேன் ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்றேன், உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். நம்ம எவ்ளோ உழைப்பு போடுறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பலன் இருக்கு. சில கொஸ்டின்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா நம்ம கரெக்ட்டா எழுதிட்டு வந்திருப்போம். காரணம் நம்ம போட்ட கடின உழைப்பு கடவுளுக்கு தெரியும். அவரே கைவிட்டாலும் நம்மளோட உழைப்பு வந்து கைவிடாது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உழைப்பாளர் தினம் நெறைய படமெல்லாம் போடுவாங்க. ஸ்பெஷல் ப்ரோகிராம்லாம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். உட்காந்து படிங்க. ஓகேவா? நேரம் மட்டும் நமக்கு திரும்பி வரவே வராது. இவ்வளோதான். மே மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. நெறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க. அடுத்து ஸ்கூலுக்கு சேத்தணும். ஸோ இந்த மே மாசம் மே 1ஆம் தேதி நான் சொல்றேன். இந்த 30 நாள நல்லா வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 1 நாள் 2 நாள் விட்டுருங்க. ஓகே? ஏன்னா நம்ம பிரிப்பரேஷன்ல எந்த அளவு ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் முக்கியமோ, அந்த அளவு நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். ரெஸ்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த வெயில் காலம் ஹைட்ரேட்டடா இருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க. தேங்க் யூ.